ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 3 விதமான கேரட் ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட், ஒரு மீடியம் சைஸ் கேரட் வந்துட்டு நான் தோல் சீவிட்டு கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதை ஒரு வடிகட்டியில் வச்சுட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா அது மேலே இருக்குது இல்லைங்களா, இந்த கப்பியை வந்துட்டு வேஸ்ட்டுன்னு கீழே தூக்கி போடாமல் நாம் இதை ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒயிட் சுகர் சேர்த்துட்டு நல்லா ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு க்ளோனஸ் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் இந்த ஜூஸை வந்துட்டு ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் வந்துட்டு நான் லெமன் ஜூஸ் வந்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுடைய ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு டைப் வந்துட்டு கேரட் ஜூஸ் ரெடி. நாம் இப்போது நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் வந்துட்டு கேரட் ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி தாங்க, ஒரு மீடியம் சைஸ் கேரட் தோல் சீவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்திருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் வந்துட்டு தோல் சீவிட்டு இதில் நாம் இப்போது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நாம் இப்போது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் நாம் இப்போது நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா வடிகட்டிட்டு. இதையுமே இந்த மேலே கிடைக்குது இல்லைங்களா, இந்த கப்பியை வந்துட்டு தூக்கி போடாமல் இப்போது ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இதை வந்துட்டு ஒரு ஃபேஸ் பேக்காக நாம் யூஸ் பண்ணலாம். அதே மெத்தட் தான். நல்லா ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணுங்கள். நல்லா ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நாம் இதை ஒரு கிளாஸில் மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஹனி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, செகண்ட் டைப் ஜூஸ் ரெடி. இப்போ நம்ம தேர்ட் டைப் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அதே மாதிரி ஒரு கேரட்டை கட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதையுமே நாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நாம் இந்த ஜூஸை வந்துட்டு ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு முழு ஆரஞ்சு வந்துட்டு எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸை எடுத்துகிட்டு இதை நம்ம கேரட் ஜூஸோடு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஹனி சேர்த்துக்கிறேன். ஹனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, 3 விதமான கேரட் ஜூஸ் ரெடி. இந்த 3 விதமான கேரட் ஜூஸையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி. அதுவும் மோஸ்ட்லி மார்னிங் டைமில் ட்ரை பண்ணுங்கள், எடுத்துக்கோங்க. ஃபேஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல க்ளோனஸ் கிடைக்கும் கேரட் ஜூஸு. கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.